ஹவுஸ்ஃபுல் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சூர்யா வாய்ஸில் பேசினேன், நல்லா இல்லை, நான் நார்மலாகவே பேசுகிறேன். ஹவுஸ்ஃபுல்லில் வந்து நம்ம அடுத்ததாக வந்து டாப் 5 பார்க்க போகிறோம்ல. டாப் 5 இந்த வாரம் நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா, திடீர்னு நம்ம தமிழ் இளைஞர்கள்லாம் எழுச்சியோட போராட்டத்தில் இறங்கினாங்கல்ல. இந்த மாதிரி இளைஞர் எழுச்சி படங்கள்லாம் என்னென்ன வந்திருக்கு, இளைஞர்கள் பொங்கி எழுந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு போராடின படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு டாப் 5 பண்ணியிருக்கோம். அதில் என்ன இப்போ நம்ம டாப் 5 பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படி ஒதுக்கிட்டா இந்த நாட்டை யாரை திருத்துறது? இது முடிவில்ல, ஆரம்பம். அமைச்சர்களும் சாதாரண பிரஜையாகத்தான் இனி நடத்தப்படுவார். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. எதிர்காலம் இளைஞர்கள் கையில. இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம். இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்ச படம் இளைஞர்கள் ஆட்சிக்கு வர மாதிரி காட்டுற ஒரு படம் தான். ஆனா டைரக்டருக்கு என்ன கோவமோ தெரியல, போராடுறவங்கன்னா புரியாது போல இருக்கு. அவருடைய எல்லா படங்களையும் போராடுறவங்க லைட்டா குத்தி தான் காமிப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துலயும் கடைசியா அவங்கலாம் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லீடரை மட்டும் காமிச்சிருப்பாரு. அதனால இந்த பட்டியலில் இந்த படத்துக்கு 5வது இடம் கிடைச்சிருச்சு. கேவி ஆனந்துடைய இயக்கத்துல ஜீவா, அஜ்மல் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் கோ. சமகாலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து வெகுண்டு எழுந்து அரசியல் களம் புகும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்றத இந்த திரைப்படம் சொல்லியிருக்கும். ஐடி ஊழியர்களும் பட்டதாரி இளைஞர்களும் அரசியலுக்கு வந்து அமைச்சர் பதவியை ஏற்றா நாடு முன்னேற்ற பாதையில செல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை விதிச்ச இந்த திரைப்படத்துடைய இறுதி காட்சியில இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் தலைமை தாங்கிய அஜ்மல் ஒரு தீவிரவாத இயக்கத்தோட தொடர்புல இருந்து அதன் பின்னணியில தான் இதெல்லாம் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கும். இறுதி காட்சி படத்துக்காக அமைக்கப்பட்ட ட்விஸ்ட்னு எடுத்துக்கிட்டா இளைஞர்களுடைய எழுச்சி குறித்து பேசிய திரைப்படங்களுக்கான பட்டியல்ல கோவுக்கு 5வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிற படம் பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி போராட்டத்துடைய அடுத்த உருவமா அரசியல்ல குதிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்லாம் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படம் அந்த சமயத்துல பெரிய வரவேற்பு பெறல. அது வந்த காலகட்டமா இல்ல அது உருவாக்கிய விதமான்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தால இந்த படம் பெரிய அளவில் கவனிக்கப்படலை அப்படின்னாலும் இன்னைக்கு சிச்சுவேஷனோட சரியா பொருந்தி போறதால இந்த படத்துக்கு இந்த பட்டியல்ல 4வது இடம். விக்ரமனுடைய இயக்கத்துல விக்ரம் நடிச்சு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வெளிவந்த திரைப்படம் புதிய மன்னர்கள். கல்லூரி காலத்துல விளையாட்டா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வா தாங்களே களத்தில் இறங்குறதுன்னு முடிவு பண்ணி பின்னர் ஆட்சியையும் பிடிக்கிற மாதிரி இந்த திரைப்படம் நிறைவடைஞ்சிருக்கும். இளைஞர்களுடைய எழுச்சி சமுதாயத்துல பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத வலியுறுத்துற மாதிரி எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல 4வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிற படம் பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இளைஞரை ஐயா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கடைசியா அவர் வந்து அப்படி நிப்பாரு. அதனால வந்து அவருக்கான திரைப்படமா மாறிடுச்சு. இருந்தாலும் சமுதாய பிரச்சனைகளை ஒரு இளைஞனுடைய பார்வையில சொன்னதால இந்த படத்துக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைக்குது. சங்கர் இயக்கத்துல அர்ஜுன் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் முதல்வன். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய இளைஞனா இந்த திரைப்படத்துல அர்ஜுன் நடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல முதலமைச்சரை பேட்டி காணும்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பல கேள்விகளையும் கேட்டு பின்னர் இளைஞர்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில அர்ஜுன் முதலமைச்சர் ஆகி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி இந்த திரைப்படம் நிறைவடையும். அமைச்சர் பதவி உட்பட எல்லா இடங்கள்லையும் இளைஞர்கள் இடம்பெறணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருந்த இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 2வது பிடிக்கிற படம் பிரச்சனைகளுக்காக இளைஞர்கள் களத்துல இறங்கி போராட மாட்டாங்க. அதுக்கு வித்தியாசமான ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதை எப்படி களையிறது அப்படின்னு களத்துல இறங்கி இருப்பாங்க. மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லாருக்கும் இந்த படம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்க. முருகதாஸுடைய இயக்கத்துல விஜயகாந்த் நடிச்சு வெளியான திரைப்படம் ரமணா. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இளைஞர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா சரி செய்ய முடியாது அப்படின்றத வலியுறுத்தும் விதமா இளைஞர்கள் ஒவ்வொரு அரசு துறைகள்லையும் பணிக்கு சேர்ந்து அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வித்தியாசமான முறையில கையாண்டாங்க அப்படின்றத ரமணா திரைப்படம் பேசியிருக்கும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல் மாதிரியான பிரச்சனைகளை இளைஞர்களால் மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்த இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல 2வது இடம் கிடைக்குது. அந்த படத்தை அங்க போட்டாங்க, இந்த படத்தை இங்க போட்டாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த படம் இருக்கும் யோசிச்சா நீ கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சஸ்பென்ஸோட சர்ப்ரைஸ் ஆகி வெயிட் பண்ணலாம். அப்படி யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்க. மணிரத்னம் இயக்கத்துல சூர்யா, சித்தார்த் உள்ளிட்டோர் நடிச்சு வெளியான ஆயுத எழுத்து திரைப்படம் இளைஞர்களுடைய எழுச்சியை வித்தியாசமான முறையில பதிவு செஞ்சிருக்கும். வெவ்வேறு இலக்கோட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு ஒரே புள்ளியில இணையும் போது அரசியல்ல குதிக்க முடிவு செஞ்சு அதற்கு எழும் தடைகளை உடைச்சு பின்னர் எப்படி சாதிச்சாங்க அப்படின்றத ஆயுத எழுத்து திரைப்படம் பேசியிருக்கும். யதார்த்தத்தோட பொருந்தி போற மாதிரி 4 தொகுதிகளில் மட்டுமே இளைஞர்கள் வெற்றி பெறதாகவும் இது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படம் முடியும். இளைய சமுதாயம் விழித்தெழு
எழும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத மிக இல்லாம சொன்னதன் அடிப்படையில் ஆயுத எழுத்து திரைப்படத்துக்கு இந்த பட்டியலில் முதலிடம் கிடைக்குது. தம்பி உங்க டாப் 5 பார்த்து சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க எங்களை பாராட்டணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபீட்பேக்கு மெயில் அனுப்புங்க. கடைசியாக நாங்கள் மெயில் ஐடிலாம் போடுவோம். ஃபோன் பண்ணி கூட பாராட்டலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஜாலியான விஷயங்களோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்டே முபாஷிர். நன்றி டாடா பாபாய். டிக்கெட் வரட்டா.